ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிளியராக ஒரு ஃபுல் வீடியோ போட போகிறோம். நம்மள்ட்ட என்னென்ன இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும் கேமரா குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்ட்டு. இனிமேல் வந்து இந்த ஃபோனில் தான் நம்ம எடுக்க போகிறோம். இனிமேல் வந்து டெய்லியும் வீடியோ வரப்போகுது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கே தெரியும் இந்த சேஞ்சிங் ரோஸு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் வந்துட்டு அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு செடி மிஸ் ஆகிடுச்சு. அது தான் நம்ம கார்டனுக்கே அழகாக இருந்துச்சு. அதை வந்துட்டு நம்ம கைவிட்டு போயிடுச்சு. அப்புறம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம வந்துட்டு வீடியோ போடாத காரணம் வந்துட்டு வீடியோ கேமரா குவாலிட்டி சரியில்லை. அதான் சரி என்ன பண்ணுறேன்னே தெரில. அதனால் வந்துட்டு புது ஃபோன் வாங்கியாச்சு யூடியூப் சேனலுக்காக. இப்போ வந்துட்டு வீடியோ வந்துட்டு கிளியராக இருக்கும். இன்னும் வந்துட்டு டெய்லியும் வீடியோ போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணிட்டு தான் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்மள்ட்ட வந்து பிஜிஎன் தான் வந்து நல்லா சூப்பராக வந்துட்டு க்ளீன் ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒரு எக் பண்ணிட்டு ஆச் ஆகிடுச்சு. அதை வந்துட்டு கடைசியாக காமிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த சிக்ஸ் உங்களுக்கே தெரியும். அந்த பிளாக் பண்ணிட்டு எவ்வளோ அழகு பாருங்கள். வந்துட்டு சூப்பராக வளர்ந்துட்டாங்க. அடுத்த செட்டை வளர்ந்துருச்சு. அப்படியே பாருங்கள், இங்கே வந்துட்டு நம்ம மாலி ஃபிஷ் டேங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். கணக்கே இல்லாமல் ஃபிஷ் வந்துட்டு சூப்பராக வளர்ந்துருச்சு. அதை விட பார்த்தா மாலி ஃபிஷ் வளரணும்னு பார்த்தா ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் டெயில் தான் ஹைலைட்டாக வளர்ந்துருக்கு. அப்படியே எடுத்தால் வெயிட்டாக இருக்குது. எடை போட்டாலே 1 கிலோ வரும் போல இருக்குது. அது மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு 2 தொட்டியும் க்ளீனாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஏன் க்ளீனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை இங்கே இந்த தம்பி வந்துட்டு நம்ம ஃபிஷ் வந்துட்டு அட்டையை போட்டுக்கலாம். அப்போலேருந்து எல்லா ஃபிஷ்ஷும் வந்துட்டு சோகமாக எல்லாம் இறந்துருச்சு. திருப்பி வந்துட்டு ஒரு செட்டப் தனியாக போடுறேன். ஃபிஷ்ஷும் லவ் போட்டு நான் வாங்கணும். அதை வாங்கும்போது கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து நான் காமிக்கிறேன். சூப்பராக வந்துட்டு நம்ம இனிமேல் ஃபிஷ் வளர்ப்போம். சூப்பராக வந்துட்டு வீடியோவும் போடலாம். இதே பாருங்கள், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு நிறைய பச்சை பசேர்னு இருக்குது. இந்த கேமரா குவாலிட்டியும் ஏற்ற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கே சப்போட்டா மரம் சூப்பராக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து இங்கே வந்துட்டு கருவேப்பிள்ளை செடியும் சூப்பராக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம கப்பி டேங்கை பார்க்க போயிடலாம். கப்பி டேங்கில் வந்துட்டு நான் டேங்கே வந்து க்ளீன் பண்ணலை. ஃப்ரிட்ஜ் பாக்ஸு க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அப்படியே விட்டுட்டேன். அப்படியே வாரம் குட்டி போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே தண்ணியை வந்துட்டு மேலே ஊற்றி விட்டால் எவ்வளோ வருது பாருங்கள். சாப்பாடு நினச்சிக்கிட்டு நான் வரேன், இறப்போட வரேன்னு நினச்சிட்டு உங்களுக்கு. அடுத்த நம்ம வந்துட்டு ஃபுல் ரெட் கப்பியும் நம்ம வளர்த்தோம்ல, அதோட ரிசல்ட்டையும் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இங்கே பாருங்கள், எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த குட்டி போட்ட 4 குட்டியில் பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று தான் மேலு, இது எல்லாமே ஃபீமேலு. ஆனால் எல்லாமே வளர்ந்துருச்சு சூப்பராக. அப்போ கடைசியாக காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடைசி 6 அதை காமிப்போவாங்க. இருங்க, ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சு இங்கே பாருங்கள், 6 கொத்துது. இன்றைக்கி தான் ஆச்சா இருக்கும் போல் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் 6. இங்கேருந்து பாருங்கள், அப்படியே ஜெயிலுக்குள்ளே இருக்க மாதிரியே இருக்குது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.